விளையாட்டுத் துறையில் ஆர்வமுடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு நிறைய மன மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய இருக்கும். லைஃப்ல என்னன்னாக்கா ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில போவதற்கு வாய்ப்பு இருக்கு. சினிமா துறையை சார்ந்தவங்க பூர நட்சத்திரக்காரங்க இந்த காலம் ரொம்ப ஹைலைட் ஆயிடுவாங்க. அதே போல என்னன்னாக்கா தொழில்ல வேலைக்காக தேடக்கூடிய பூர நட்சத்திரக்காரங்க எனக்கு இந்த காலகட்டத்தில் என்னக்கா மனம் விரும்பிய தொழில் அமையும். ஏற்கனவே வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தமா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு மனம் விரும்பிய தொழில் அமையும். புதுசா தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆல்ரெடி வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். ஸோ அதனால என்னன்னாக்கா சில விஷயங்களில் முழுமையாக செயல்படுத்த முடியாம போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா வெளியூர் வேலை விஷயமா வெளியூர் போறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா என்னன்னாக்கா பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதும் என்னன்னாக்கா அம்மா அப்பா ரெண்டுமே இரு கண்கள் மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பொழுதும் அந்த வாகன யோகம் கிடைச்சிடும். ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா வாகனம் தனக்கு ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்குவாங்க. அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா முருகர் கோயில் போய் வழிபாடு செய்வது, இல்ல சிவன் கோயில் வழிபாடு செய்வது, இது மாதிரி ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதும். ஏன்னா இவங்களுக்கு அந்த குரு பார்வை இப்போதைக்கு இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில எடுத்த அனைத்து முயற்சிகளும், ஏன்னா ராசி நட்சத்திர அதிபதியான சுக்கிரனை குரு பார்க்கறதுனால, குரு பார்க்க கோடி நன்மை என்பதனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடும். ஏன்னா இந்த காலத்துல மன உறுதியும் மனதிடமும் அதிகமா இருக்கும். ஸோ நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் பெருசா கிடைக்காது. ஏன்னா கூடவே இருப்பான். கடைசியில பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுன்னு சொல்லிடுவான். ஸோ அதனால சுயமாவே நீங்க இறங்கினாவே அந்த விஷயத்த முடிச்சிட முடியும். ஸோ அதனால எதுக்கும் கவலைப்படாது. உங்க ஆன்மீகத்தின் துணை கொண்டு எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்துங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.